எதுக்குதான் சொல்றோம்னு தெரியாம அவங்களும் சொல்லுவாங்க. நம்மளும் என்ன பண்ணுவோம், ஜெபம் பண்ணுவோம், பூஜை நடத்துவோம். விஜய் என்ன ஆட்சி கவரணும், விஜய் என்ன பண்ணக்கூடாது, 5-6 மாசத்துக்கு மேல ஆட்சி அமைக்க கூடாது அப்படின்னுட்டு அவங்க நம்மளை பிரார்த்தனை செய்ய சொல்லும் போது நம்மளும் கூட சேர்ந்து இன்னசென்ட் பீப்புள்ஸா எதுக்கு பண்றோம்னு தெரியாம நம்ம என்ன பண்ணுவோம், அதை ஏன் பண்றோம், ஒருத்தர் சொல்றாங்கன்னா அவங்களோட நோக்கம் என்ன, அதெல்லாம் புரிஞ்சு தெரிஞ்சு அறிஞ்சு நம்ம என்ன பண்ணணும். ஐயா நிப்பாட்டுங்கய்யா, விஜய் என்ன முதல்ல ஒரு கூட்டணியோட சேர்றாருன்னு சொன்னீங்க, சரி சேரல. இப்போ அவர் மதவாத தீவிரவாத கட்சிகளோட கூட்டணி வைக்கல, ஸ்டாலின் ஐயா கிட்ட இருந்து தான் என்ன பண்ணிருக்காங்க. திரும்ப எதுக்காக நீங்க விஜய் என்ன எதுக்கு, என்ன பிரச்சனை, என்ன அப்படி மதவாதம் கேளுங்க. யாமரியன் பராபரனேன்னு போயிடுவான். மதவாதம் அப்படின்னா என்ன, ரொம்ப சிம்பிள். இப்ப நான் கிறிஸ்தவனா இருக்கிறதுனால நான் என்ன பண்றேன், கிறிஸ்தவத்தை வச்சு பேசுறேன். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்க பிற மதம், நான் கிறிஸ்தவன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகரா ஏத்துக்கிட்டேன். நான் என்ன பண்றேன், ஒரு 10 கிலோ கேக்கு வாங்கிக்கிட்டு கிறிஸ்துமஸ் அன்னைக்கு உங்க வீட்டுக்கு வந்து உங்களை உட்கார வச்சு என்ன பண்றேன், இந்த 10 கிலோ கேக்கையும் நீ தின்னு தீர்த்துடணும்ல, திங்கலன்னு வச்சுக்க விட்ட மாட்டேன்ட்டு என்ன பண்றேன், நான் ஒரு 20 பேரை கூப்பிட்டுக்கிட்டு கையில ஒரு கொடி பிடிச்சிக்கிட்டு வாரேன். போட்டு 10 கிலோ கேக்கு நீங்க சொல்றீங்க, ஐயா எனக்கு சுகர் இருக்குயா, வேண்டாம் என்ன விட்டுறியா, கேக்கு அதிகமா சாப்பிடப்படாதையா. இருந்தாலும் நான் என்ன பண்றேன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அவர் நாமம் மகிமைப்படுவதாக அழுத்துறேன். இது என்னது, மத தீவிரவாதம். ஒரு 20-30 பேர் சேர்ந்துக்கிட்டு கையில ஒரு கொடியை வச்சுக்கிட்டு பாபர் மசூதியை இடிச்சாங்க தெரியுமா, இன்னைக்கு வரை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், கருப்பு தினமா. அந்த மாதிரி தேவாலயங்கள் மசூதிகளை இடிச்சு அந்த இடத்துல கொடியை நட்டுறாங்க பாருங்க, அதுதான் மத தீவிரவாதம். அத நம்ம விஜய் என்ன அலோவ் பண்ணுவாப்லையா, பண்ண மாட்டாருல்ல. ஜோசப் விஜய் ஆகிய நான் யோசேப்பு உங்கள் துக்கமும் என்னோட துக்கமும் சந்தோஷமாய் மாறணும் அப்படின்னா எதுக்காக ஜெபம் பண்ண சொல்றாங்க, அவங்க நோக்கம் என்ன, நம்ம எதுக்காக ஜெபிக்கிறோம்னு தெரிஞ்சு ஒரு தடவைக்கு 4 தடவை கேட்டு என்ன பண்ணுவோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கேளுங்க, கட்டாயம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவாங்க, கல்லை கொண்டு மண்ணை கொண்டு நான் கழுத மூலமா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த வீடியோ மூலமா அவங்க கூட பேசியிருப்பாங்கன்னு நம்புறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ மட்டும் விசுவாசிங்க. மனிதர்கள் பேச்ச கேட்டு தேவையில்லாம நம்மளோட ஜெபம்ன்ற, அதுவும் ஒரு 100 பேர் கூடி உட்கார்ந்து ஜெபம் பண்றோம்னா அந்த ஜெபத்துக்கு பவர் அதிகம், வல்லம் அதிகம். அந்த ஜெபத்தை வீணாக்கிறாதீங்க. அப்படி வீணாக்கலன்னா உங்கள் துக்கம் என்னோட துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆமென்.